வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் STR49 ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக த வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னை அப்படின்னு வெற்றிமாறன் ஒரு வீடியோ பண்ணியிருப்பார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 1 month இருக்குன்னு நினைக்கிறேன். வடச்சென்னை வேர்ல்டுலேருந்து STRக்கு ஒரு கேரக்டர் பண்ணுறதா ஒரு வீடியோ பண்ணியிருப்பார். அது ஏதோ தனுஷ் வந்து இந்த மாதிரி NOC தரல அப்படின்ற மாதிரி இஷ்யூலாம் கிளம்பிட்டு, ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் அந்த வீடியோ பண்ணியிருப்பார். ஸோ யோசிச்சு பாருங்களேன், தனுஷோட ஒண்டர் பார்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலே இந்த படம் வந்துருச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்களே. இது தானு அவரோட இது இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நினைக்கிறேன், வி கிரியேஷன்ஸ் 47 வி கிரியேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ அதில் 47th மூவி இது. ஸோ அந்த வீடியோ பண்ணியிருந்தாரு. அப்போவே நினச்சேன், எப்பா பயங்கரம் அது சம்பவம் இருக்குது போல், அந்த வடச்சென்னை வேர்ல்டு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வரப்போகுது என்னன்னு தெரில. கம்ப்ளீட்டாக ஒரு நியூ கேஸ்ட் இந்த படத்தில் இருந்தால் கூட ஒரு சில கேரக்டர்ஸ் எட்டி பார்க்கலாம். ஏன்னா பகதவது ஏரியாவோ இல்லை எப்படி வேணாலும் காமிக்கலாம். வடச்சென்னைன்றது ஒரு ஏரியா தானே, பர்டிகுலர் ஒரு ரீஜியன் தானே. ஸோ அதுக்குள்ளே அவங்கெல்லாம் அந்த கேங்லாம் ஒரு ஏரியா, அது தெரில வடச்சென்னையில் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு தெரில. ஸோ அவங்களாம் ஒரு ஏரியாவில் இருந்தாங்கன்னா வடச்சென்னை இன்னொரு பார்ட்டில் இவங்கெல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காமிக்கலாம். யார் தெரியும், தனுஷே கூட கேமியோ எதுவும் கொடுத்தாலும் கொடுக்கலாம். வடச்சென்னை 2 அது எப்போ வருது என்னன்னு தெரில. டிஸ்கிரிப்ஷனில் பெருசாக எதுவும் இல்லை. வி கிரியேஷன்ஸ் 47 அப்படின்னு டைட்டில் வச்சாங்க தெரியல. STR49 வச்சுருந்துருக்கலாம், தமிழில் மட்டும் வச்சுருக்காங்க. காலம் எப்படி சொல்லலாம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் சேர்ந்து பாருங்கள். சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா கைக்கு யூபி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். STR49 ப்ரோமோ பார்க்கலாம். இவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ரோமோ வரும் நான் எதிர்பார்க்கல. அடப்பாவீங்களா டே, நான் அப்படியே எதிர்பார்த்தேன் டே ஏதாச்சும் காமிப்பாங்க, இல்லை ஒரு ஆக்ஷன் மாதிரியாச்சும் ஏதாச்சும் டக்குன்னு காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஃபேஸ் பெருசாக காமிக்க மாட்டாங்க, ஓகே தெரிஞ்சதுதான். ஆக்ஷன் மாதிரியாச்சும் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு பார்த்தா ஓகே நைஸ். அதான் இவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ரோமோ வந்து வரும்னே நான் எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கு இது ஓகே தான். இந்த மாதிரி ஆக்சுவலாக வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, 1 million கூட இன்னும் ரீச் ஆகலை. வடச்சென்னை அப்படின்ற பிராண்ட், இந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த நான் லீனியர் அந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, வெற்றிமாறன் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த படம் நிற்கிது. எனக்கு அந்த படம் அந்த கதை அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மேக்கிங் வைஸ் ஒன்று, அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் என்னென்னமோ ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த டைம்லாம் நான் நிறைய டீகோடிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வடச்சென்னைக்கு எப்படி எப்படின்லாம். அப்போது காலேஜ் டைமில் 2018 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 2018 19 வந்துச்சு அந்த படம் ஃபஸ்ட்டு. அப்போனா 18 வந்துச்சுன்னா ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பேன், 19 படிச்சு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த டைமில் நிறைய டீகோடிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அதை சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் பற்றியாக இருக்கட்டும், அந்த என்விரான்மெண்ட்டை பற்றியாக இருக்கட்டும், வெற்றிமாறனோட அந்த மேக்கிங் பற்றி பயங்கரமாக எல்லாம் சொல்லியிருப்பாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அந்த நான் லீனியர் அதுதான் எனக்கு இன்னுமே அந்த படத்தை இப்படி இம்பார்ட்டுச்சு, செம்மையாக இருக்கும். அந்த நான் லீனியர் அப்படின்றதெல்லாம் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சது இல்லை. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அதெல்லாம் கேள்விப்பட்டேன். பயங்கரமாக இருக்கும். அப்படியே தர பார்க்குறேன். இந்த ஃபாண்ட்டுமே வடச்சென்னை அது மாதிரி தானே இருக்குது, ஆனால் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும், இது ரெட்டிஷாக போயிருக்காங்க. பட் ஃபாண்ட் டிசைன்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. '80s 90s இந்த செட்டப் தான் அவரோட இதை வச்சு சொல்கிறேன், லுக் வச்சு காஸ்டியூம். இதுவுமே பாஸ்ட்ல நடக்கிற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்ல நடக்கிற மாதிரி கொண்டு போவாங்களோ, நைஸ். ஏன்னா அதுவும் ரொம்ப ப்ரெசண்ட்டாக இருக்காது, பட் ஓரளவு ஒரு 2000 டைம் வரைக்கும் காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். 80sலேருந்து 2000 டைம் வரை வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் படம் பார்த்து. ஆனால் பார்த்தாலே அப்படியே ஒரு 4-5 தடவை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஓவராலாக இது வரைக்கும். இதுவுமே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் நான் லீனியரில் இதே கொண்டு போனான்னா இன்னும் செம்மையாக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. தனுஷ் உள்ளே வருவாரா, கேமியோ மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம். நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் from Varan.